நல்ல திறமைகளை கொடுத்தவர் கர்த்தர். அதனால் அதன் மேல நான் நம்பிக்கை வைப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தான் நான் வாசிக்கிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. தன் மாம்சமானதை தன் இலக்க செய்யக்கூடாது, புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்துக்கு பேர் என்ன? நிலையற்ற ஐஸ்வர்யம். அது யாருக்குமே நிரந்தரமா இருக்கிறது இல்லை. அது நிலையற்ற ஐஸ்வர்யம். அதன் மேல கொண்டு போய் என்ன செய்யும், நம்பிக்கையை வைக்கக்கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து உங்கள் ஆவிக்குரிய வீட்டை என்ன செய்ய கட்டி எடுப்புங்க. ஸ்தோத்திரம். அதைத்தான் நீங்கள் 1 தீமோத்தேயு 6:17 அதை வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் கட்டளையிடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாசிக்க வேண்டாம். 1 தீமோத்தேயு 6:17. ஸ்தோத்திரம். இந்த கண்பாளர்களே, அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலும் அன்பினாலும் உங்கள் ஆவிக்குரிய வீட்டை கட்டுங்கள். முதலாவது சொன்னேன், வேத வசனத்தினால கட்டுங்கள். இரண்டாவது, கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையினால் கட்டுங்கள். மூன்றாவது, கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலும் அன்பினாலும் கட்டுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வீடாக தான் சிறப்பாக இருக்கும். விசுவாசம் என்றாலே நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதிக்கு பேர் என்னது? விசுவாசம். நான் நம்புறேன், அதுதான் விசுவாசம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்பிக்கை என்பது எதிர்காலத்தோடு சம்மந்தப்பட்டது. விசுவாசம் என்பது இப்பொழுது நடக்கிற காரியத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவின் மற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவின் மேலே நாம் விசுவாசம் வைத்து அன்பு வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வீட்டை கட்ட வேண்டும். வேத எடுத்து வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். இங்கே இப்படி நம்ம வீட்டை கட்டணுங்கிறத ரொம்ப ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலன் யோவான் மூலமாக குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் நாமத்தின் மேலே என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். அடுத்து ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும்? இப்படிதாங்க வீட்டை கட்டணும். ரொம்ப கடினமான ப்ராசஸ் கிடையாது. ரொம்ப கடினமான ஒரு வேலையை சொல்லலை. இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்க, ஒருவர் அன்பாக இருங்க. இப்படித்தான் உங்கள் ஆவிக்குரிய வீட்டை கட்டி எழுப்புங்கள். அதுதான் அவருடைய கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கு.